சுய தொழில் பகுதியில இன்னைக்கு செம்மறி ஆட்டுக்கடை வளர்க்கறத பத்தி பார்க்கலாங்க. இப்போ அதிக லாபம் தரக்கூடிய தொழிலா ஆடு வளர்ப்பு இருக்கு. முக்கியமா கெடா அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுது. இப்போ பிரபலமாகிட்டு வர்ற செம்மறி கிடாய் வளர்ப்பை பத்தி பார்க்கலாம். ஆடு வளர்க்கறதுக்கு முன்னாடி லாபம் தரக்கூடிய ரகங்களா தேர்ந்தெடுக்கிறது லாபம் அடையறதுக்கான உத்தி. அதனால வேகமா குறுகிய காலத்துல எடை அதிகரிக்கக்கூடிய ரகங்களை தேர்ந்தெடுக்கணும். கூடூர் வெள்ளை மற்றும் ராமநாதர் சிகப்பு ரக செம்மறி ஆடுகள் பிரபலமா இருக்குங்க. சிகப்பு ரகங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்ததா இருக்கு. வட தமிழகத்துல அதிகமா வெள்ளை ரகங்கள் தான் வளர்க்கப்படுது. ஏன்னா வெள்ளை ரகங்கள் வேகமா வளருது. இதுக்கு தீவனம் பார்க்கும்போது புல் வகைகளை மட்டுமே விரும்பி சாப்பிடுது. அதனால செம்மறி ஆடுகளை சுதந்திரமா மேய்ச்சலுக்கு விடப்படுது. இது வெள்ளாடுகள் போன்று தலைகளை எல்லாம் சாப்பிட்றது இல்லை. இதனால ஓரளவுக்கு இயற்கை முறையில களைகளை கட்டுப்படுத்த முடியும். பகல்ல இந்த ஆடுகளால இடக்கூடிய சாணம் வயல்ல உரமாகுது. மாலையில வளர்ப்பு புல் வகைகளை அறுவடை செஞ்சு ஆட்டுக்கு கொடுக்கலாம் உணவா. அடர் தீவனம் அவசியம் கொடுக்கணுங்க. கம்பு, மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு, உளுந்து போட்டு தூள், இதோட தாது உப்பு கலவைய தகுந்த விதத்துல கலந்து கொடுக்கறதால நல்ல திடமா வளருங்க ஆடு. 3 மாசத்துல முதல் குடல் புழு நீக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் செய்யறது மூலம் எடை சீக்கிரமா அதிகரிக்கும். நோய் தடுப்புன்னு பார்க்கும்போது செம்மறி ஆடுகளுக்கு அந்தந்த பருவங்களில் தாக்கக்கூடிய நோய்களுக்கு ஏற்ப தடுப்பூசிகள் போடணும். கெடாக்களுக்கு விதை நீக்கம் செய்யறது அவசியம். இதன் காரணமா ஒன்னோட சண்டை போட்டுக்கிறதையும் தவிர்க்கலாம். மற்றபடி எடை சீக்கிரமும் வரும். ராத்திரியில தரையில அரை அடி உயரம் மணல் பரப்புன கொட்டில் அரைக்கிற மூலமா இதோட நோய் பரவுறதை தவிர்க்கலாம். மழைக்காலங்கள்ல கொட்டில் ஈரமாகி நோய் தாக்குதல்ல இருந்தும் தடுக்கலாம். தினமும் செம்மறி ஆடுகளோட கழிவுகளை அள்ளி சுத்தம் செய்யணும். சுண்ணாம்புத்தூள் 2 நாட்களுக்கு ஒரு தடவை கொட்டில தூவணும். இது மூலமா நோய்களை தடுக்கலாம். இதோட விற்பனை காலம் பார்க்கும்போது 6 முதல் 8 மாதம் வரை வளர்க்கப்பட்டு பண்டிகை சமயத்துல விற்பனை செய்யறதுக்கு ஏற்ப வளர்க்கப்படுது. 25 இருந்து 30 கிலோ எடை வந்தோடனே விற்பனை பண்ணலாம். செம்மறி ஆட்டு கிடாய்களோட கழிவுகள் மூலமா உற்பத்தி செய்யப்படக்கூடிய மண்புழு உரத்துல அதிக நுண்ணூட்ட சத்துக்கள் காணப்படுது. தோட்டக்கலை பயிர்கள் நல்லா வளரும். பழங்களும் ரொம்ப சுவையா இருக்கும். மற்ற பயிர்களுக்கு இடும்போது அதோட மகசூலும் அதிகரிக்கும். மாடி தோட்டங்களுக்கு சத்தான இயற்கை உரமாகவும் பயன்படுத்தப்படுதுங்க. இப்ப இருக்க இளைஞர்களுக்கு இந்த செம்மறி ஆட்டு கிடாய் வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தானே.